அகத்திப்பூவில் நிறைய கால்சியம் மற்றும் கெரட்டின் சத்து இருக்குது. இது வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு, நகத்துக்கு, எலும்புகளுக்கு வந்து பலம் சேர்க்கும். இதை வச்சு ஒரு பொரியல் பார்க்கலாம் வாங்க. அகத்திப்பூவில் இருக்கிற கீழே இருக்கிற காம்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மகரந்தம், அதை ரெண்டத்தையும் வந்து பிச்சு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலாசி எடுத்துக்கலாம். அலாசி எடுத்ததை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பொரியலை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து தாளிக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்திப்பூவை இதோடு போட்டு வதக்கிக்கலாம். இதோட வேக்காடே பார்த்திங்க அப்படின்னா அந்த பூவோட நிறம் மாறுறது தான். ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்றணுங்கிறது கிடையாது. அவ்வளோதான், நிறம் மாறி நம்மளோட பூ வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டு எடுத்தோம்னா சுவையான அகத்திப்பூ பொரியல் தயார்.